யூதாஸின் முடிவு. கள்ளமிலா திருக்குமரன் கடும் பரிசு பெற்றதனை காதிற் கேட்டு, வெள்ளமெனும் கண்ணீரில் விழுந்து விழுந்தே புரண்டு வேர்வை விட்டு, உள்ளமெல்லாம் தீயாக உடல் முழுதும் நோயாக உணர்ந்த யூதாஸ், கொள்ளையென பெற்ற பணம் முழுவதையும் கரத்தெடுத்து கொண்டு போனான். வஞ்சகத்தின் முழு வடிவம் வருடங்கள் வெற்றி பெறும் வாழ்நாளெல்லாம் நெஞ்சகத்தில் புண் விழுந்து நினைவெல்லாம் சீழ்வடியும் நேர கண்டோம். மஞ்சளையே வெளுப்பென்றான், மழை நீரை நெருப்பென்றான் மனது வெம்பி, நஞ்சுடைய குருக்களெல்லாம் வாழ்கின்ற சபை நோக்கி நடந்து சென்றான். கைகோலி பெற்ற பணம் 30ஐயும் காலடியில் கறந்து போட்டு, பொய்க்காக பணம் தந்தீர் புனிதமிகு பெரியோன் மேல், பொய் சொன்னேன் யான், வைக்காத கொள்ளியெல்லாம் வைத்து விட்டேன், மாபாவம் வளர்த்து கொண்டேன், இக்காசு எனக்கெதற்கு என கூறி அவர் முன்னே ஏங்கி நின்றான். உன் பாடு அவர் பாடு ஓடிப்போ என உரைத்தார் உள்ளம் கெட்டோர். பண்பாடு கெட்டவர்கள் பல பாடுபடுவார்கள் என பகன்று, தன் பாடு கண்ட அவன் ஓரிடத்து சென்றாங்கே தனிமை கண்டு, அன்போடும் குருதேவா நான் பாவி என்றபடி அழுது நின்றான். தாய் வயிற்றில் பிறந்த உடல் முழக்கயிற்றில் போகட்டும், சாவே வாராய், நாய் வயிற்றை வளர்ப்பது போல் நான் வளர்க்க நினைப்பதனால் நான்று கொள்வேன். பேய்களென வாழ்வோர்க்கு பாடமென ஆனேன் நான், பின்னால் என்னை ஓய்வுடைய நேரமெல்லாம் வசைபாடி மகிழட்டும் உலகந்தானே என்றபடி தன்னைத்தானே கொன்று கொண்டு யூதாசும் இறந்து போனான். கொன்ற அவன் விட்டெறிந்த பணத்தை எல்லாம் தாம் எடுத்த குருக்கள்மார்கள் நன்றறியா பணத்தில் கோவிலுக்கு ஏலாத இரத்தம் கண்டார். நின்றவர்கள் யோசித்து அந்நியர்கள் பிணம் புதைக்கும் நிலம் பெற்றாரே. பாரச் சிலுவை. தொட்டதெல்லாம் பொன்னாகும் வள்ளலிடம் சென்று ஒரு தொழுநோய்க்காரன் விட்டெறிந்த பணம் போல இயேசுபிரான் கைகளிலே வீரரெல்லாம் 8 பேர் சுமக்கின்ற பெருஞ்சிலவை தனையாங்கே எடுத்து வைத்தார். கட்டளை போல் பெருவானம் கலக்கமுற ஓர் மின்னல் கண்டதம்மா. நல்லவர்க்கு மழை பொழியும் நாய்களெனில் நிலங்காயும், நன்மையில்லா கல்மனத்தர் நடந்து சென்றால் முள்ளாக மாறிவிடும் கடலின் பஞ்சும். சொல்லறியா இயேசுபிரான் தோள்களிலே சிலுவையினை சுமந்தபோது, கொல்ல வரும் பாம்புகளும் புலிகளுமே பெருங்கண்ணீர் கொட்டிற்றம்மா. வானகமும் வையகமும் கூடுவதை குறிப்பது போல், சிலுவை வைத்து மானமேனும் ஓர் பண்பை மனித குலம் காண்பதற்கு மனது வைத்து, தானமுடும் தவம் பெருக முள்ளாலே மகுடமதை தலையில் வைத்து, ஞான மகன் நின்றவுடன் ஞாலமெல்லாம் ஒரு பொழுது நடுங்கிற்றம்மா. அவமானம் மிக்கவர்கள் அவர் மானம் தன்னை பறிக்க அவரின் தோளில், அவமானச் சென்னமதை அணைத்தேற்றி வைத்தார்கள். ஆன போதும் புவிமானம் காப்பதற்கு சிலுவைதனை முத்தமிட்டு, புனித அண்ணல் ஓமான மாசு வரும் எதிர்காலத்தனை எண்ணி உடன் சுமந்தார். எத்தனையோ பாவிகளின் பாவத்தை தன் தோளில் ஏற்றுக்கொள்ள உத்தமனார் சிலுவையினை உடல் வைத்து அதன் மீது உள்ளம் வைத்தார். கத்திமுனை பின்தொடர புத்தியுள்ளோர் கண் கலங்க கால் நடந்து, சத்தியத்தின் திருக்குமரன் தள்ளாடும் உடலோடும் தவழ்ந்து சென்றார். ஊனுடலும் தள்ளாட உதிரமெல்லாம் ஆறாக உலகநாதன், வானுமிழும் மழை போல தேகமெல்லாம் வியர்வை வர மண்ணில் வீழ்வார். ஆனவரை சாட்டையடி கொடுப்பார்கள், மறுபடியும் ஐயன் நிற்பார். வானவரின் திருக்குமரன் முகங்காண மாந்தரெல்லாம் வந்தார் ஆங்கே. தலையினிலே முள்வழியும் தாழாத உள்வழியும் தாக்கினாலும், நிலையினிலே கொன்றாமல் நெடுஞ்சிலுவை சுமந்தபடி தேவநேயன் அலையலையாய் வருவோர் முன் அசைந்தாடி நடக்கின்றார். அதனை பார்த்து
நிலைகொலையா வஞ்சகரும் உதிரத்தால் அழுதனரே நெஞ்சம் வேர்த்து. வேத மகன் தாழாமல் பூமியிலே 3 முறை வீழ்ந்து வீழ்ந்து, சோதனையை பொறுத்தாலும் சுமக்கும் உடல் பொறுக்கவில்லை சோர்ந்து சோர்ந்து, நாதனையே மனத்தெண்ணி நாட்டாரை காப்பாற்ற நடந்து சென்றார். போதனையை சொன்னவர்க்கு வேதனையும் சோதனையும் பொறுமைதானே. தாயும் சேயும். திருக்குமரன் நிலை பற்றி ஊரார்கள் பேசுகிற செய்தி கேட்டு உருக்கமுற திருமாதா எருசலேம் தன்னை நோக்கி ஓடி வந்தாள். சுருக்கமுற ஒருத்தி அவர் அடைந்ததொரு தண்டனையை சுவையாய் சொன்னாள். நெருக்கமுறும் மக்களையே தள்ளி அவள் மைந்தனையே நெருங்கி வந்தாள். 14ஆம் நாள் நிலவை பால் நிலவை தன் வயிற்று பனியை தேனை புதனோடும் வியாழனோடும் பொருந்துகின்ற மதிய அழகை பூப்போர் கண்ணை முதலையிலே பார்த்திருந்த மரியாளாம் மாதா இவ்வடிவம் பார்த்தாள். முதலைகளின் வாய்ப்பட்டு சிதையுற்ற தன் மகனின் முகத்தை கண்டாள். தொட்டிலிலும் கட்டிலிலும் தோளினிலும் மார்மேலும் சுமந்து நின்று பட்டயமும் பரிசுகளும் பலர் பாடும் பாடல்களும் பரிவும் கேட்டு சட்டமெல்லாம் காலடியில் தர்மமெல்லாம் கையணையில் தாங்கி நின்ற வட்டநிலா போல் மகனை சுட்டெரித்த பாவிகளின் வரிசை கண்டாள். தாய்மொழியும் பேசவில்லை, அவர் மொழியும் பேசவில்லை. சாலை ஓரம் பேய்விழிகள் பார்த்திருக்க பெண்விழிகள் நீர் கலங்க பேச்சில்லாது வாயடைத்து மனம் வெடித்து மௌனத்தின் பரிபாஷை மயக்கம் கொண்டார். பொய்யுரைக்க ஒருவரில்லை, பொய்யுரைக்கும் மானிடர்க்கா புத்தியுண்டு. இன்றெடுத்த போதினிலே பெரிதுவக்கும் திருமகனை இந்த நேரம் ஊன்றி வைக்கும் சிலுவையுடன் பார்ப்பதற்கோ திருமாதா உயிர் படைத்தாள். ஆன்றவிந்த ஞானியரும் இக்காட்சி கண்டவுடன் அழுவார் என்றால் தோன்றியதே ஒரு மகன்தான் என்றிருந்த திருமாதா சோர்வுறாளோ. நின்றார்கள், பார்த்தார்கள், சென்றார்கள் என்பதலால் நிறைந்த வார்த்தை ஒன்றேனும் பேசவில்லை. ஆனாலும் இருவரது உள்ளத்துள்ளே இன்றேனும் பார்த்தோமே என்றதொரு நிம்மதிதான் இருந்ததம்மா. சென்றாரை பின்தொடர்ந்து செல்பவரும் தினந்தோறும் தேம்புவாரோ. கசிந்த நெஞ்சங்கள். தேவமகன் போதனையில் தன்னை கொடுத்த வெரோனிகா சிறிய நங்கை காவலரை நீக்கி ஒரு கைத்துண்டை கரத்தேந்தி கடந்து வந்தாள். ஆவலுடன் துடைத்திட்டாள் திருமுகத்தை அழகு மகள் அந்த துண்டால். பாவிகளின் நடுவிலும் ஓர் புண்ணியத்தை இறைவன் அவன் படைத்திட்டானே. வீரரெல்லாம் சூழ்ந்தவளை பிடித்தார்கள், கூட்டத்தின் வெளியே தள்ளி ஓரமுற விட்டார்கள். இயேசுவிடம் உயிர் வைத்த உத்தம பெண் நீர்வடியும் கண்களுடன் அத்துண்டை இல்லத்தே நிமிர்ந்து பார்த்தாள். கார்முகிலின் திருமுகத்தை முழு வடிவில் அதிலேயே கண்டு கொண்டாள். சிலுவையினை தூக்குகிற சக்தியிலா நிலைமையிலே ஜீவன் போகும் வலுவிழந்த இயேசுவினை படை வீரர் பார்த்தார்கள். மரணம் வந்தால் சிலுவையினும் தண்டனைக்கு மதிப்பில்லையே என்பதனால் சீமோன் என்று தொலைவில் நின்ற கிராமத்தான் முதுகினிலே சிலுவையினை சுமக்க வைத்தார். கொடுஞ்செயலில் தண்டனையை அடைந்த 2 திருடர்களும் கூட வந்தார். தொடர்ந்தவர்கள் தம் சிலுவை தமைத்தாமே தோளினிலே சுமந்து வந்தார். படம் பிடித்த இசையாக வார்த்தையிலே ஒன்றாங்கே பலித்ததன்றே. திடமறியா குழுவினரால் இயேசுபிரான் திருடருடன் சேர்க்கப்பட்டார். நங்கையர்கள் தாய்மார்கள் நற்கருணை கண்டவர்கள் நாடி வந்து தங்கண்கள் மழை பொழிய தாழாமல் விம்மியவர் தாளை தொட்டார். பொங்கி வரும் கருணையினால் என் தாயே என்றவர்க்கு புத்தி சொல்வார். எங்கடனுக்கழுவதிலே லாபமில்லை, ஒன்றை நீர் ஏற்றுக்கொள்வீர். எருசலேம் மங்கையரே, எனக்காக அழ வேண்டாம். எதிர்காலத்தில் வருகின்ற மக்களுக்காய் மழலைக்காய் அழுதிடுங்கள். மகவில்லாத அருள் நிறைந்த பெண்களெல்லாம் பேறு பெற்றார் எனச் சொல்வார். அந்த நாளில் கருவிருந்தால் பெருந்துன்பம், இல்லையெனில் கடவுள் துணை காணுவீரே.
என்போலும் பச்சை மரம் இப்பாடு பட்டதெனில் எதிர்காலத்தில் தன் பாவம் வளர்ந்து வரும் பட்டமரம் பெரும்பாடு தான் படாதோ? பொன் போலும் தாய்மாரே, புகழுடைய பெரியோரே, போகின்றேன் யான். மண்பதையில் ஊமை போலும் நல்லவர்கள் உள்ளதையும் மறைக்கிலேனே. மேனியை துளைத்த கோரிய ஆணிகள், தொங்கிவிட்ட சதைகளிலே மேலாடை போர்த்தி அதில் சிலுவை தூக்கி பங்கமுறச் சவுக்கடியும் பல வாங்கி நெடுந்தூரம் பயணம் செய்த தங்க மகன் கல்வாரி மலை மீது கொண்டு வந்து தள்ளப்பட்டார். அங்கியினை உரிக்கையிலே உரை ரத்தம் மறுபடியும் அழுததம்மா. வஞ்சகர்கள் சிரிப்பதுவும் மதுக்குளத்தில் நீந்துவதும் வாழ்க்கையெல்லாம் பஞ்சனையில் தூங்குவதும் பால் பழங்கள் அருந்துவதும் பண்பு மிக்கோர் வெஞ்சிலுவை ஏறுவதும் வெங்கொடுமை தாங்குவதும் வேதம் என்றால் நஞ்சிருக்கும் பாத்திரமே நல்லவரின் பாத்திரமோ அறியோம் நாமே. நாயகனை சிலுவையிலே சாய்த்தார்கள், ஆணிகளை நன்றாய் தட்டி காயங்கள் யாவினுக்கும் குழந்தைகளை கொடுத்தார்கள். கடைசியாக வாய்த்திருந்த சிலுவையினை தொப்பென்று பெரும் பள்ளம் தனில் வைத்தார்கள். பாய்ந்திருக்கும் ஆணியுடன் பொன்மேனி துடிதுடித்து பதைத்ததம்மா. அக்கிரமம் வென்றதென ஓர் ஆணி கைகளிலே அறைந்திருந்தார். மக்களினம் தோற்றதென மறு ஆணி கால்களிலே அடித்து வைத்தார். கொக்கரித்தார், வண்டியிட்டார், குறும்பான வார்த்தை பல கூறி நின்றார். எக்களிப்பும் மகிழ்ச்சிகளும் இன்னொரு நாள் வரும் வரைக்கும் இருப்பதென்றோ? மண்ணுலகில் இருந்தபடி விண்ணுலகை எதிர்பார்த்த மகாத்மாவை விண்ணரசு மண்ணரசு இரண்டுக்கும் நடுவினிலே வீங்க வைத்தார். கண்ணரசு செய்கின்ற கருணை மகன் தன்னை பார்த்து கடவுள் கூட எண்ணறிய இடிகளினால் வானத்தை பூமிதனை இடித்தாரம்மா. அவர் பக்கம் இரு கள்வர் அவர் போலே சிலுவையிலே அறையப் பெற்றார். தவறான பேர்களுடன் தத்துவத்தின் ஞானிகளை தழைக்கும் போக்கில் சுவர் வைத்து நாடாளல் வெகுநாளை திருடர்க்கு சொந்தமன்றோ? அவமானம் செய்வதுதான் அவர் நோக்கம், வெற்றி என்ன அவர்க்குத்தானோ? சிலுவையிலே யூதர்களோர் சின்னத்தை அவர் தலைமேல் செதுக்கி வைத்தார். அலகை அவர் எழுதியது குற்றச்சாட்டானாலும் அகில உண்மை. நலமுடைய இஸ்ரேலின் நசரேனாம் இயேசு இவர் யூத மன்னர். கலகலென சிரித்தார்கள். எழுதியது வரலாறு, கதையே அல்ல. படை வீரர் இயேசுபிரான் ஆடைகளை எடுத்தார்கள் பங்கு போட. கொடி போன்ற அங்கிதனை கையினிலே எடுத்தார்கள் கூறு போட. முடிபோட்டு தைக்காமல் அத்துணியோ தாய் நெசவில் முகிழ்த்ததாலே வடிவத்தை கெடுக்காமல் சீட்டொன்று போட்டெடுக்க மனது வைத்தார். மறைநூலார் வாக்கினிலே இதுபோல நேருமெனும் வார்த்தை ஒன்று இறைவாக்கு பலித்தது போல் இவரந்த மீட்பர் என பலித்ததென்று. அருள் வாக்கில் ஓர் வாக்கும் பொய்யாகாதபடியே ஆனவாறு பொருளாகி இறை மைந்தன் இவர் என்றே வரலாற்றில் பொலிந்ததென்றே. எல்லாம் நிறைவேறிற்று. வழி வழி சென்ற மந்தைகள் எல்லாம், இயேசுவே நீதான் இறைவன் மகனா, இறைவன் மகனே என்பாயாயின் இறங்கி வா பார்ப்போம் என்று சிரித்தார். பரிசேயர்கள் பக்கம் நின்று கடவுள் என்றே கதறி கிடந்தான். கடவுள் என்று காக்க வரட்டும், தேவன் பெற்ற திருமகன் என்றான். தேவன் இவனை சேர்த்தணைக்கட்டும், தன்னைத்தானே காவாதவனை மக்கள் எப்படி மதிப்பார் என்றார். வந்தோர் போனோர் மக்கள் குருக்கள் எல்லோரும் இவ்வேளனம் செய்தார். துன்பச் சிலுவையில் தொங்கிய இயேசு அன்புடனே ஒரு அருள்மொழி சொன்னார். தந்தாய் இவரை தாம் மன்னிப்பீர், செய்வதறியாது செய்கின்றார்கள். பக்கத்திருந்த பண்பிலா திருடன், மீட்பர் நீரோ, மீட்பீர் உமையே, வேதனையின்றி மீட்பீர் எமையே என்றான். உடனே இன்னொரு திருடன் அவனது வாயை அடக்கிய பின்பு இயேசுவை பார்த்து என்முகத்தோடு, தேவகுமாரா, திரு அவதாரா, ஏகும் இடத்தில் இறைவனின் அரசில் என்னையும் அழைத்து என்னை மீட்டு பாவம் தீர்த்து பக்கம் வைப்பீர் என்றான். உடனே இயேசுவும் நோக்கி,
இன்றே நீயும் என்னுடன் அந்த பரலோகத்தில் பக்கத்தில் இருப்பாய், உள்ளம் இதுவே உரைத்தோம் என்றார். பிற்பகல் நேரம் பெருகிய வானம் 2 நாழிகைகள் இருளில் ஆழ்ந்தது. கண்ணீர் சிந்தி கலங்கியவாறு சிலுவையின் அருகே தேவ அன்னை மரியாளோடும் மற்றொரு பெண்ணும் அருளப்பர் எனும் அன்பு சீடரும் நின்றார். அவரை நேரில் நோக்கி இயேசு பெருமான் இருவரை விழித்து, அம்மா, அவர் உன் அன்பின் மைந்தன், அருளப்பா, அவர் அன்னை உனக்கு என்றே அவரை அன்பில் இணைத்தார். 3 மணிக்கு மோகன மன்னன் தோன்றியதேதோ சொல்லை உயர்த்தி சத்தமிட்டார் தாரணி ஒடுங்க. இறைவா, இறைவா, என்னை ஏனோ கைவிட்டாயே, கைவிட்டாயே என்றார். உடனே இருந்த சில பேர், எலியாஸ் தன்னை இவன் அழைக்கின்றான் என்றே அவரை ஏளனம் செய்தார். மரண நேரம் வந்ததென்றெண்ணி வேதன் கூற்றை விளக்கிடுமாறு தாகம் எனக்கெனச் சாற்றினார் இயேசு. ஆன்ம தாகத்தை அவர் சொன்னார் என அறியாதிருந்த 5 மாக்கள் கடலில் எடுத்த காளான் தன்னை காடியில் தோய்த்து கட்டையில் நீட்டினர். அதையும் பெற்ற அன்பின் மைந்தன் எல்லாம் முடிந்தது என்று நவின்றார். எல்லாம் என்ற சொல்லின் பொருளை நல்லோர் யாவரும் நன்றே அறிவார். தந்தை எனக்கு தந்ததோர் கடமை, இந்த உலகில் நான் ஏற்றதோர் கடமை, எல்லாம் முடிந்தது என மனம் நிறைந்தார். அன்பு தந்தையே, அன்பு தந்தையே, ஆத்மாவை உன் அன்பு கரங்களில் இப்பொழுதே நான் ஒப்படைக்கின்றேன் என்றார் இயேசு. சென்றது உயிரே. இயற்கையின் குமுறல். நீல வானில் இடி எழுந்து சூரியன் மறைந்தது. நேரில் நின்ற பாறையோடு பூமியும் வெடித்தது. கோலமிக்க கல்லறைகள் கூவியே பிளந்தன. கோவிலில் இருந்த சீலை பாதியாய் கிழிந்தது. பூவிருந்த பொன்மரங்கள் போய் விழுந்து பட்டன. பூமி தன்னை வானகத்து மீனினங்கள் தொட்டன. காவலர்கள் மெய் சிலிர்த்து கை நடுங்கி நின்றனர். தேவ மைந்தன் என்ற செய்தி உண்மை என்று கண்டனர். வந்திருந்த மக்கள் கூட்டம் மாரடித்துச் சென்றது. வாய் திறந்து பேரிரைச்சலோடு உள்ளம் வெந்தது. சிந்தையோடு சேர்ந்திருந்த சீடரோடு தாயினும் தேம்பி நின்ற தேவ அன்னை தன்னை தேற்றி நின்றது. தாயிருக்கு பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமோ? சாட்டையாலே வேட்டையாடி சாவதென்றால் தாங்குமோ? வாயிருந்தும் தேவ அன்னை மௌனமாக நின்றனள். வாழ்வு தாழ்வை தெய்வம் பார்க்கும் என்பதை அறிந்தனள். தேவ மைந்தன் மாண்டு விட்ட செய்தியை உணர்த்தவே சேர்ந்திருந்த கால்களை முறிப்பதற்கிலாதவர் காவலர்கள் ஈட்டியால் விலாப்புறம் தொலைத்தனர். கை நிறைந்த இரத்தமும் தண்ணீருமே வடிந்தன. ஓதுகின்ற வேத நூலில் உள்ளவாறு மீட்பரின் பாதமும் எலும்பும் அங்கு பங்கமாகவில்லை காண். ஆதவன் விலாப்புரத்தில் குத்தி நோக்குவார் என ஆதிநூல் உரைத்தவாறு யாவுமாகிவிட்டதே. அன்னையின் மடியில். தேவன் மைந்தன் சீடரிலே தெரியாதிருந்த ஒரு சீடர், ஆவல் கொண்ட ஞான மகன் அரிமத்தையாவோர் சூசையென பாவமுணர்ந்த பிலாத்திடமே பணிவாய்ச் சென்று, ஆளுநரே, ஆவி பிரிந்த மேனியினை அடக்கம் செய்வேன் நான் என்றார். மரித்தார் இயேசு என்பதனை மன்னன் நன்றாய் கேட்டறிந்து அரிமத்தையா சூசை கேட்டபடி அடக்கம் செய்ய பணித்திட்டான். அருளும் அன்பும் உருவான ஐயன் உடலை மெதுவாக 2 வீரர் துணையோடு இறக்கி வைத்தார் சூசையரே. அன்னை மரியாள் மடியினிலே அன்பின் வடிவம் தேவ மகன் பொன்னை மணியை பொது நதியை பொய்யாய் போன உடல் தன்னை தன்னந்தனியே வைத்தார்கள். தாயும் மகனை பார்த்தபடி கண்ணங்கரைய நீர் பெருகி கடவுள் பெயரை சொன்னாளே. சுற்றி அழுவோர் கிடையாது, சொந்தம் என்போர் அங்கேது. பற்றும் பாசமும் அலைமோத பசுவும் கன்றும் ஒன்றாக உற்று பார்க்க கல்வாரி ஒன்றே சாட்சி ஆனது காண். சற்றே அங்கே நின்றபடி தாமும் அழுதார் சூசையரே. தக்கோர் யூதர் முறைப்படியே சடலம் தன்னை அடக்குதற்கு நிக்கோதேமு சில பொருள்கள்
நேரில் அங்கே கொண்டு வர மக்கள் தம்முள் தலைவனையே வாசப் பொருள்கள் பல வைத்து துக்கம் காட்டும் துணி கொண்டு சுற்றி கட்டி வைத்தார்கள். நேரே இருந்த தோட்டத்தில் நிலையாயிருந்த கல்லறையில் யாரும் புதையா புது இடத்தில் ஐயன் உடலை வைத்தார்கள். 6 வரையில் பார்த்துவிட்டு அன்னை மரியாள் சென்றுவிட தேராமனத்து சூசையரும் சென்றே விட்டார் நண்பருடன். மறைநூல் வல்லார் பரிசேயர்கள் மன்னன் பிலாத்தின் முன்னே சென்று, அரசே ஒன்று, அன்னா நன்று கூட்டங்களிலும் கோவில்களிலும் மரிப்பேன், ஆனால் மறுநாள் 3 உயிர்ப்பேன் என்றே உரைத்தான் அறிவீர். மந்திரக்காரன், மாயக்காரன், சொல்ல ஒண்ணா சூனியக்காரன். அவனுடைய சீடர் அவனது பிணத்தை எடுத்துச் சென்று மறைத்து கொண்டு உயிர்த்தான் என்றே உரைக்க கூடும். ஆகையினாலே அரசே, அந்த கல்லறை தன்னை காவல் காக்க 3 நாட்கள் முன்னால் நிற்க வீரர் தம்மை விரைவில் அனுப்புக என்றே உரைத்தார். ஏற்க மறுத்து, உம்மிடம் கூட சேவகர் உண்டே, கண்டிப்பாக காவல் வேண்டுமேல் அவரை கொண்டு போய் அங்கே நிறுத்துக என்றான். அவர்கள் ஏற்றுக்கொண்டு மூடிய கல்லில் முத்திரையிட்டு காவலர் தமக்கு கட்டளையிட்டு தாங்களும் 3 நாள் தூங்கவில்லையே.